Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots example. The question is find the square root of 12.25. Okay, so far நம்ம வந்து long division method வந்து integer numbersக்கு தான் நம்ம apply பண்ணியிருக்கோம். So இப்போ இங்க வந்து decimal point valuesலாம் கொடுத்திருக்காங்க. Okay, so generally பார்த்தீங்கன்னா square root find out பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இது இந்த மாதிரி ஒரு 4 digit கொடுத்திருக்காங்கன்னா 2 2 நம்ம combine பண்ணுவோம். அதாவது last 2 digit அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் அப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் இன்டீஜர்ஸா இருந்தா. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இன்டீஜர் நம்பர்ஸ் ரைட். இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் தனியாக எடுத்துக்கோங்க, இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்லேருந்து இதுதான் யூனிட் டிஜிட்லேருந்து 2 நம்பர்ஸாக கம்பைன் பண்ணுவோம். ஸோ 45 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 12. ஓகே, டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை 2 2வாக கம்பைன் பண்ணணும். இங்கேருந்து பின்னாடி இருந்து வரக்கூடாது. ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 2 நம்பராக நம்ம கம்பைன் பண்ணணும். ரைட் சைடில் போகும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி எல்லாம் லெஃப்ட் சைடில் இப்படியே போயிட்டே இருக்கும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் ரைட் சைடில் இப்படியே கம்பைன் பண்ணிட்டே போகணும். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 நம்பரை முதல்ல கம்பைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் இந்த 2 நம்பர். ஓகேவா, ஸோ சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு 45 கம்பைன் பண்ணுவோம், அப்புறம் 12, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 33, அதுக்கப்புறம் தான் 45. ஓகே, ஸோ இது இப்படி ப்ரொசீட் பண்ணணும், இதை இப்படி ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ டெசிமல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் அகெயின் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம் கொடுத்துருக்க ப்ராப்ளம்க்கு. ஸோ 12.25. ஓகே, ஸோ இப்போ 2 2வாக கம்பைன் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதே 2 நம்பர் தான், இதை அப்படியே கம்பைன் பண்ணியாச்சு. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதே 2 நம்பர், அதை அப்படியே கம்பைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நியர்பை ஸ்கொயர் நம்பர் என்ன? 3 3s are 9 தான் கரெக்டாக, ஏன்னா 4 4s are 16 வந்துடும், அப்ளை பண்ண முடியாது. 3 3s are 9. 12 minus 9 என்ன? 3. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத அதை அப்படியே தான் எழுதிக்கணும். 25 அப்படியே 25ன்னு எழுதிக்கோங்க. இங்கே டாட் இருக்கு. ஓகே, டாட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இங்கே டாட் இருக்குன்னா இங்கேயும் நான் ஒரு டாட் போட்டுக்கணும். ஓகே, அதாவது டெசிமல் பாயிண்ட் அங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்கணும். நான் அகைன் ஆஸ் யூஷுவல் 3 + 3 என்ன? 6. ஓகே, ஸோ அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ 6 கூட ஏதோ ஒரு வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அதே வேல்யூவை இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? 325 வரணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30 325 கிட்டத்தட்ட 30 கிட்ட வருது. ஓகே, ஸோ 6 5s are 30. 65 × 5 போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ 5 5s are 25, இங்கே ஒரு 2, 6 5s are 30, 30 + 2 என்ன? 32. கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் 5 போடணும், இங்கேயும் 5 போடணும். அப்போ 5 × 65 என்ன? 325. ஓகே, ஸோ இப்போ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0. 325 - 325 வந்து 0 ஆச்சு. ஓகேவா, ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்டு இங்கே மட்டும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12.25 என்ன? 3.5. இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.